ஒரு காலத்தில் எரிபொருள் வரிசைகளில் நின்று வாடிய மக்கள், இரவு முழுவதும் எரிவாயு சிலிண்டருக்காக காத்திருந்த குடும்பங்கள், மருந்தில்லா வைத்தியசாலைகள், மின்வெட்டின் இருளில் மூழ்கிய வீடுகள், நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற அச்சத்தில் வாழ்ந்த ஒரு தேசம், அந்த இலங்கை இன்று மெதுவாக மீண்டும் எழுந்து நிற்க தொடங்கியுள்ளது. இது வெறும் பொருளாதார மீட்பு பற்றிய கதை அல்ல. ஒரு தேசம் தனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் உயிர்ப்பெடுக்கும் வரலாற்றின் புதிய அத்தியாயமாகும். அண்மையில் உலக பொருளாதார வட்டங்களில் கவனத்தை ஈர்த்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மிக குறுகிய காலப்பகுதிக்குள் ஆசியாவில் மிகவும் வலுவடைந்த நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபா மாறியுள்ளதாக ப்ளூம்பர்க் குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு சாதாரண சந்தை ஏற்றத்தாழ்வு அல்ல, மாறாக பல ஆண்டுகளாக வீழ்ச்சியின் விளிம்பில் தத்தளித்த ஒரு நாட்டின் பொருளாதார சுவாசம் மீண்டும் சீராக தொடங்கியிருப்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நாணயத்தின் பலம் என்பது வெறும் கணக்கு புத்தகத்தில் எழுதப்படும் எண்களின் மாற்றமல்ல, அது அந்த நாட்டின் மீதான உலக நம்பிக்கையின் அளவுகோல். ஒரு கட்டத்தில் திவாலான நாடு என்ற முத்திரையுடன் உலக அரங்கில் பேசப்பட்ட இலங்கை இன்று மீண்டும் நிலைத்தன்மையை நோக்கி நகர்கிறது என்றால் அதற்கு பின்னால் கடினமான அரசியல் மற்றும் நிதி முடிவுகள் இருக்கின்றன. தேவையற்ற ஆடம்பர இறக்குமதிகளை கட்டுப்படுத்தல், டாலருக்கான அழுத்தத்தை குறைக்கும் நிதி ஒழுங்குகள், மத்திய வங்கியின் கட்டுப்பாடான பண கொள்கைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை ஒழுங்காக முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த மாற்றத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளன. கடந்த காலங்களில் அரசியல் லாபத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட பொறுப்பற்ற பொருளாதார தீர்மானங்கள் தேசத்தை எவ்வாறு வீழ்த்தின என்பதற்கான விலையை மக்கள் தங்களது வாழ்க்கையால் செலுத்த வேண்டியிருந்தது. இன்று இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்றே: நிதி ஒழுக்கம் இல்லாத சுதந்திரம் இறுதியில் பொருளாதார அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கும். ஒரு நாடு கடனில் வாழ முடியும், ஆனால் நிரந்தரமாக கடனில் மூழ்கி வாழ முடியாது. உற்பத்தி இல்லாத பொருளாதாரம், இறக்குமதியையே நம்பிய வாழ்க்கை முறை மற்றும் அரசியல் புகழுக்காக வழங்கப்பட்ட செயற்கை சலுகைகள், இவையே இறுதியில் நாட்டை சரிவுக்கு தள்ளின. அந்த அனுபவம் இன்று ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கியுள்ளது. மீளமைத்தல் என்பது வெறும் அரசியல் கோஷமல்ல, அது தேசத்தின் உயிர் பிழைப்பிற்கான அவசியமாக மாறியுள்ளது. ஆனால் இந்த எழுச்சியை கொண்டாடும் நேரத்தில் கூட நாம் மறந்துவிடக் கூடாது. உண்மை ஒன்று உள்ளது: ரூபாயின் மதிப்பு உயர்ந்து விட்டது என்பதாலேயே சாதாரண மனிதனின் துயரம் உடனடியாக முடிவுக்கு வராது. சந்தையில் அரிசி விலை குறைய வேண்டும், மருந்துகளின் விலை சாதாரண மக்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நடுத்தர வர்க்க குடும்பங்களின் சுமை குறைய வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும். இல்லையெனில் பொருளாதார வளர்ச்சி என்ற சொல் மக்கள் மனதில் வெறும் புள்ளி விபர வெற்றியாகவே இருந்துவிடும். அதே நேரத்தில் இந்த மாற்றம் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய எச்சரிக்கையை வழங்குகிறது. ஒரு தேசம் உணர்ச்சி வசப்பட்ட அரசியலாலும் குறுகிய கால பிரபலத்திற்காக எடுக்கப்படும் முடிவுகளாலும் எவ்வாறு அழிவை நோக்கி தள்ளப்படலாம் என்பதற்கு இலங்கையின் அண்மை கால வரலாறே மிகப்பெரிய சாட்சியாகும். எனவே இனி உருவாக வேண்டியது தேர்தல் வெற்றிக்காக மட்டும் சிந்திக்கும் அரசியல் அல்ல, அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்புணர்வுள்ள அரசியல் கலாசாரம். இன்று இலங்கை ஒரு சந்திப்பு பாதையில் நிற்கிறது. ஒரு பாதை மீண்டும் பழைய தவறுகளுக்குள் அழைத்து செல்லக்கூடும், மற்றொரு பாதை கடினமானதாக இருந்தாலும் நிலையான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில்தான் தேசத்தின் எதிர்காலம் தங்கியுள்ளது. ஏனெனில் இருள் எவ்வளவு நீண்டிருந்தாலும் விடியல் வராமல் போனதில்லை. வீழ்ந்து விட்டோம் என்பதே ஒரு தேசத்தின் முடிவு அல்ல, மீண்டும் எழுந்து நிற்க துணிவில்லாததே உண்மையான தோல்வி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வரவிருக்கும் ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து காத்துக்கொள்ளாத வாழ்க்கை நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் என வள்ளுவர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிக்கையின் விலையை இலங்கை ஏற்கனவே மிகவும் வேதனையுடன் அனுபவித்துள்ளது. இனி அந்த வரலாறு மீண்டும் திரும்பாதபடி பொறுப்பான அரசியல், நிதி ஒழுக்கம் மற்றும் நீண்டகால தேசிய சிந்தனையுடன் முன்னேறுவதே தேசத்தின் உண்மையான மீள் எழுச்சியாக அமையும். அவ்வாறானதொரு
முற்போக்கான அரசியல் கலாசாரத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் வேளையில் இலங்கையர்களாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தாயகத்தை மீட்க அவர்களுக்கு துணை நிற்பதை அறம் ஆகும்.